சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இது தமிழகத்தையே குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவையே உலுக்கிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த கொலை வழக்கில் காவலர்கள், அதாவது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் ஆகியோரை விசாரணைக்காக அழைத்து சென்று அவர்களை தாக்கி அவர்கள் கொலையான சம்பவம். அந்த கொலை வழக்கில் இப்போது ஒரு புதிய திருப்பம் நிலவி இருக்கிறது. மதுரை சிறையில் இருக்கும் முன்னாள் சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், இவர்தான் முக்கிய குற்றவாளி இந்த வழக்கில். அவர் அப்ரூவராக மாற விரும்புவதாக இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாறி அனைத்து காவலர்களும், அதாவது இந்த வழக்கில் 9 காவலர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அந்த காவலர்கள் யார் யார் என்ன குற்றங்கள் செய்தார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அந்த தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய தந்தை மகன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேன் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவின் மீதான விசாரணை 24ஆம் தேதி, ஜூலை 24ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.